ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சவுதி அரேபியாவில் அவுட் சைடில் ஒரு ஃபார்மில் போயிட்டு நாங்கள் பிரியாணி குக் பண்ணோம். அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு 10 ஃபேமிலி சேர்ந்து போனோம். ஜென்ட்ஸ் எல்லாம் நாங்களே எல்லா வேலையும் செஞ்சிடறோம். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே எல்லா வேலையுமே செய்கிறாங்க. பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஃபிஷ் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரைக்கு வஞ்சரம் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். இந்த பக்கம் தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே சிக்கன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 65க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இஞ்சி பூண்டு விழுது, 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மசாலா போடணும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டாங்க. அடுப்பு நல்லா பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வச்சுருக்க மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. அது கூடவே பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துருக்காங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறாங்க. 5 கிலோ மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, எக்கு, ரைத்தா எல்லாமே ஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தக்காளி சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் ஏற்கனவே ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 5 கிலோ மட்டனு. இப்போ 5 கிலோ அரிசியும் 5 கிலோ மட்டனும் உள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இதை தம் போட போகிறாங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிட்டு மேலே நல்லா நெய் ஊற்றி நெருப்பு எடுத்து மேலே வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க அப்படியே போடுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் பொரிக்கிறாரு. வெடிக்கும், எடை போயிடுங்க. மீன் நல்லா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் 65 பொரிக்க போகிறாங்க. போடவா? நான் போடுறேன். நீ போன போடும். எல்லா ஐட்டமுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாகவே எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. இப்போ 65யும் ரெடி ஆகிடுச்சு. சவுதியில் இந்த மாதிரி அவுட் சைடில் போயிட்டு ஒரு குக் பண்ணி சாப்பிட்றது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாக இருக்குது. நல்லா பிரியாணிலாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அந்த சைடு கொஞ்சம் கலருங்க.
எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வச்சாச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நல்லா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் லேடிஸ்ங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜென்ஸுங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தோம். இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி அவுட் சைடில் போயிட்டு குக் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.